இந்த குளிர்காலம் இருந்தாலோ இல்லை நமக்கு வந்து அதிகமான இந்த கோடை காலத்திலோ பார்த்தோம்னா ஸ்கின்ல நிறைய ப்ராப்ளம் ஏற்படுது. முக்கியமாக இந்த உடல் உஷ்ணம் அதிகமாகும் போது, அதாவது வாதம் தொடர்பான உஷ்ணம் அதிகமாகும் பொழுது தான் நமக்கு என்ன ஆகுதுன்னா தோல் பகுதியில் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது. பொதுவாக இந்த வாதம் அதிகரிக்கும் பொழுது நம்ம உணவில் பார்த்தோம்னா இந்த வாதம் சம்பந்தப்பட்ட பொருட்களையும் நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். ஸோ அதிகமான இந்த கிழங்கு வகைகள், ஸோ எந்த வகையான கிழங்காக இருந்தாலும் அதை வந்து டோட்டலாக நம்ம ஒரு 2 மாதங்கள் வரைக்குமே அதை நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ அந்த மாதிரி இந்த கிழங்கு வகைகளை வந்து நம்ம டோட்டலாக அவாய்ட் பண்ணிடணும். வாதம் பித்தம் ஐயமோடு ஈலம் சிறுக அறுக்கும் அப்படின்னு அருகம்புல்லை பற்றி அகத்தியர் குணப்பாடம் நூல்லையே சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வாதம் பித்தம் கபம் மூன்றையுமே நமக்கு சரி செய்யக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை தான் இந்த அருகம்புல். சருமத்தில் இருக்கக்கூடிய கரும்புள்ளிகளாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ரொம்ப வறண்ட சருமமாக இருக்கட்டும், வாதம் தொடர்பாக வரக்கூடிய சரும பிரச்சனைகள், இது எல்லாமே குணமாகுது. இல்லைங்க அருகம்புல் சாறுலாம் என்னால் எடுக்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஹெல்த் கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். கோடை காலத்தில் சருமம் தொடர்பான பிரச்சனைகள் நிறைய வரும். இதில் முக்கியமாக பார்த்தோம்னா சின்ன சின்ன கட்டிகள் நமக்கு தோலில் வரும். சன் பர்ன் அப்படின்னு சொல்லும். அதாவது வெளிச்சத்தில் போனாலே சூரிய ஒளி நம்ம மேலே படும்பொழுதே அதிகமான எரிச்சல், பர்னிங் சென்சேஷன் நிறைய பேருக்கு இருக்கும். இந்த சன் பர்ன் ஏற்படாமல் நம்ம எப்படி பாதுகாத்துக்கலாம், வெளியில் போகிறதுக்கு முன்னாடியே நம்ம என்னென்ன ப்ரொடெக்ஷன் எல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு போகலாம், இந்த டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். இதில் என்னன்னா நான் வந்து இந்த காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறேன், இல்லை சன்ஸ்க்ரீன் லோஷன் ஏதாவது போட்டனாலும் எனக்கு அலர்ஜி ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. நேச்சுரலாகவே நம்ம ஸ்கின்னை வந்து நம்ம நல்லாவே பாதுகாக்கணும்னா சில இயற்கை வழிமுறைகள் இருக்குது. பேசிக்காக நிறைய பேருக்கு இந்த குளிர்காலம் இருந்தாலோ இல்லை நமக்கு வந்து அதிகமான இந்த கோடை காலத்திலோ பார்த்தோம்னா ஸ்கின்ல நிறைய ப்ராப்ளம் ஏற்படுது. முக்கியமாக இந்த உடல் உஷ்ணம் அதிகமாகும் போது, அதாவது வாதம் தொடர்பான உஷ்ணம் அதிகமாகும் பொழுது தான் நமக்கு என்ன ஆகுதுன்னா தோல் பகுதியில் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது. வாதம் அல்லாது மேனி கெடாது அப்படின்னு சித்த மருத்துவத்தில் சொல்லுவாங்க. அப்போ வாதம் அதிகமாகும் பொழுது முக்கியமான ஒரு அறிகுறி என்னன்னா நம்ம சருமத்திலும் ஒரு வறட்சி தன்மை ஏற்படுது. மூட்டுக்கல்ல வலி இருக்கும். அதற்கு முன்னாடி வாதத்தோட முக்கியமான ஒரு தன்மை வறட்சி. அது வந்து ஸ்கின்ல நல்லாவே நமக்கு தெரியும். அப்போ வாதம் அதிகமாகும் பொழுது இந்த சம்மர்லயும் நமக்கு என்ன ஆகும்னா ஒரு ட்ரைனஸ் ஏற்பட்டு ரொம்ப ஸ்கின் வந்து ஒரு நார்மலா இருக்கக்கூடிய ஸ்கின்னே வந்து மாறி போய் நம்ம ரொம்ப கருத்து போயிட்டோமே, ஸ்கின்க்கு மேலே அவுட்டர் லேயர்ல நல்லாவே நமக்கு வந்து ஒரு பிளாக் கலர் ஷேடு விழுந்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வருத்தப்படுவோம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு சிலருக்கு இந்த சூட்டு கட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. வேநீர் காலங்களில் ஏற்படக்கூடிய வேநீர் கட்டிகள் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. சின்ன சின்ன கட்டிகள் வந்து நம்ம உடல்ல ஏற்படுறது பார்க்குறோம். ஆப்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கட்டிகள் ஏற்படாமல் இருப்பதற்கும், ஏற்பட்டுச்சுன்னா எந்த மாதிரியான மூலிகைகளை நம்ம எடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். பொதுவாக இந்த வாதம் அதிகரிக்கும் பொழுது நம்ம உணவில் பார்த்தோம்னா இந்த வாதம் சம்பந்தப்பட்ட பொருட்களையும் நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். ஸோ அதிகமான இந்த கிழங்கு வகைகள், ஸோ எந்த வகையான கிழங்காக இருந்தாலும் அதை வந்து டோட்டலாக நம்ம ஒரு 2 மாதங்கள் வரைக்குமே அதை நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ அந்த மாதிரி இந்த கிழங்கு வகைகளை வந்து நம்ம டோட்டலாக அவாய்ட் பண்ணிடணும். அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா இந்த பருப்பு வகைகள் நம்ம சொல்கிறோம், முக்கியமாக இந்த கடலை வகைகள். ஸோ இதையும் நம்ம அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போது வாதம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கிறவங்க, இந்த ஸ்கின் ரிலேட்டடாக ப்ராப்ளம் இருக்கிறவங்க அந்த வாதத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுகளை கொஞ்ச நாளைக்கு நம்ம தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இதில் முக்கியமாக பார்த்தோம்னா இந்த 3 வாதம் பித்தம் கபம் மூன்றையுமே வந்து சரி செய்யக்கூடிய மூலிகைகள் நிறைய இருக்குது. அதுவும் சருமம் பற்றி வரக்கூடிய இந்த பிரச்சனையை சரி செய்வதற்கு நமக்கு முக்கியமாக அருகம்புல் பயன்படுது. இது வந்து கணபதி பத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முதல்ல நமக்கு வந்து உடலில் இருக்கக்கூடிய பல நோய்களை குணமாக்குவதற்கு இந்த அருகம்புல் பயன்படுது சித்த மருத்துவத்தில். முக்கியமாக பல நோய்களுக்கு, தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள், வாதத்தை குறைப்பதற்கு, ஏதாவது நமக்கு வந்து காணாக்கடி அப்படின்னு சொல்லுவோம், என்ன பூச்சினே தெரியல ஏதோ கடிச்சிருக்கு, இல்லை நமக்கு ஏதாவது ஒவ்வாமை அப்படின்னு சொல்லக்கூடிய அலர்ஜி இருக்குது அப்படின்னா இதற்கு எல்லாத்துக்குமே நமக்கு இந்த அருகம்புல் ஒரு முக்கியமான மூலிகையாக நம்ம வந்து பயன்படுத்திட்டு வரோம். தினமுமே இந்த அருகம்புல் சாறு ஒரு 60 ml அளவுக்கு தேனோடு கலந்து குடிச்சிட்டு வந்தாலும் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அதிகப்படியான, அதாவது உடல் உஷ்ணம் தணியுது, கண் ரோகங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, கண் எரிச்சல் இருக்கிறது, கண் பார்வை குறைபாடு இருக்கிறது, இது எல்லாமே நமக்கு குறைபாடு இருக்கிறது எல்லாமே நமக்கு சரியாகும். வாதம் பித்தம் ஐயமோடு ஈலம் சிறுக அறுக்கும்
அப்படின்னு அருகம்புல்லை பற்றி அகத்தியர் குணப்பாடம் நூல்லையே சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வாதம், பித்தம், கபம் மூன்றையுமே நமக்கு சரி செய்யக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை தான் இந்த அருகம்புல். இந்த அருகம்புல்லை வந்து நம்ம எக்ஸ்டர்னலாக வெளிப்பிரயோகமாகவும் நம்ம வந்து பயன்படுத்தலாம். சருமத்தில் ஏற்படக்கூடிய நோய்கள் இருக்குது, சின்ன சின்ன ரேஷஸ் இருக்குது, சின்ன சின்ன கொப்புளங்கள் இருக்குது அப்படின்னா இதை சரி செய்கிறதுக்கு அருகம்புல் சாறு பயன்படுத்தலாம். முக்கியமாக சன்பர்ன் அப்படின்னு சொல்லக்கூடிய வெயில் காலங்களில் சருமத்தில் ஏற்படக்கூடிய கருமை நிறம் மாறுவதற்கு அருகம்புல் சாறு, இதனோட குப்பைமேனி சாறு, மஞ்சள் மூன்றுமே சேர்ந்து கலந்து நம்ம வந்து சருமத்தில் அப்ளை பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு நாளைக்கு ஒரு முறை நல்லா நம்ம தடவிட்டு அதுக்கப்புறம் குளிக்கலாம். நலங்கு மாவு பயன்படுத்தி குளிக்கும்பொழுது சருமத்தில் இருக்கக்கூடிய கரும்புள்ளிகளாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ரொம்ப வறண்ட சருமமாக இருக்கட்டும், வாதம் தொடர்பாக வரக்கூடிய சரும பிரச்சனைகள் இது எல்லாமே குணமாகுது. இல்லைங்க அருகம்புல் சாறுலாம் என்னால் எடுக்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அருகன் குடிநீர் அப்படின்ற மருந்து சித்த மருத்துவத்தில் இருக்குது. இதனோட பார்த்தோம்னா அருகம்புல் அதனுடைய வேரும் சேர்த்து சில மூலிகைகள், அதாவது தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குணமாக்குவதற்கு சில மூலிகைகள் இதனோட சேர்த்து அருகன் குடிநீர் அப்படின்ற மருந்து இருக்குது. இதை வந்து நம்ம காலையில் கஷாயம் மாதிரி குடிக்கலாம். காலைல டீ குடிக்கிறதுக்கு பதிலாகவே இதை நம்ம பயன்படுத்தும் பொழுது நல்ல ஒரு மாற்றம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ தொடர்ந்து இதை வந்து நம்ம பயன்படுத்த நம்ம உடலில் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் குணமாக ஆரம்பிக்கும், உடல் உஷ்ணம் தனிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி நமக்கு வந்து சன்பர்ன் இருக்குது, தோலில் வந்து சூரிய ஒளி பட்டாலே ரொம்ப எரிச்சல் இருக்குது, சின்ன சின்னதாக வியர்க்குரு இருக்குது, சின்ன சின்ன கட்டிகள் இருக்குது அப்படின்னா இதை சரி செய்கிறதுக்கு நமக்கு கற்றாழை பயன்படுது. ஸோ இந்த கற்றாழையை எடுத்து நம்ம வந்து எங்கெல்லாம் சன்பர்ன் இருக்கோ அந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணிட்டு வரலாம். அதுக்கப்புறம் இரவு தூங்கும்போது நம்ம வந்து இந்த தேங்காய் எண்ணெயை பயன்படுத்தலாம். இந்த தேங்காய் எண்ணெய் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தேங்காய் எண்ணெயில் கொஞ்சமாக ரோஜா இதழ்கள் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் எலுமிச்சை பழத்தோட தோல் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு அதுவும் இந்த தேங்காய் எண்ணெயோடைய போட்டுட்டு அப்படியே வச்சிடணும். ஸோ ஒரு 4-5 நாள் இந்த எண்ணெயை அப்படியே வெயிலில் வச்சு எடுத்தாலே போதும். அதுக்கப்புறம் இந்த எண்ணெயை நம்ம பயன்படுத்தலாம். இரவு தூங்கும்பொழுது கழுத்தில் வந்து கருப்பாக இருக்குன்னு சொல்கிறவங்க, முகத்தில் வந்து கருமை நிறம் இருக்குது, வெயிலில் போயிட்டு வந்தால் எனக்கு ரொம்ப டார்க் ஸ்பாட் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அவங்க நைட்டு தூங்கும்பொழுது இந்த எண்ணெயை நம்ம அப்ளை பண்ணிவிட்டு தூங்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணும்பொழுது வெயில் காலங்களில் சருமம் வந்து நமக்கு நல்லாவே பாதுகாக்கப்படுதுன்னு சொல்லலாம். முக்கியமாக இதை தாண்டி இன்னும் நிறைய பேருக்கு சருமத்தில் கண்ணுக்கு கீழே கருவளையமோ இல்லை கழுத்தை சுற்றி கருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. தைராய்டு பிரச்சனை இருந்தால் நிறைய பேருக்கு இந்த சருமத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். அங்கங்கே சின்ன சின்னதாக அர்டிகேரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரேஷஸ் வரும். அர்டிகேரியா அப்படின்னா ஒவ்வாமை, அலர்ஜி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தடிப்பாக நமக்கு வந்து தோல் பகுதியில் ஒரு தடிப்பு ஏற்படுறத நம்ம பார்க்குறோம். இதற்குமே நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தக்கூடிய நன்னாரி மணப்பாக பயன்படுத்தலாம். நன்னாரி அப்படின்னு சொல்லக்கூடியது சரும நோய்கள் பல பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு மூலிகை, அதே சமயம் உடல் உஷ்ணத்தையும் தணிக்கக்கூடியது. ஸோ வெயில் காலங்கள்லாம் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து நன்னாரி சர்பத்தெல்லாம் குடிப்போம். ஸோ இந்த நன்னாரி பொதுவாகவே எதுக்குன்னா அந்த உஷ்ணத்தை தணித்து நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம் வந்து இந்த மாதிரி பாயில்ஸ் இருக்குது, ஹீட் பாயில்ஸ் இருக்குது அப்படின்னா அதை சரி செய்யறதுக்கு நமக்கு நன்னாரி பயன்படுது. ஸோ இந்த நன்னாரியை எப்படி பயன்படுத்தணும், நன்னாரி மணப்பாக பயன்படுத்தலாம். இதை வந்து ஒரு 10-20 ml எடுத்துட்டு ஒரு 60 ml தண்ணீரில் கலந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்தோம்னா ஒரு 1/2 glass வாட்டரில் கலந்து காலை இரவு 2 வேளையும் குடிக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம நன்னாரியை குடிச்சுக்கிட்டே வரும்பொழுது சருமத்தில் இருக்கக்கூடிய அரிப்புகள், ரொம்ப ட்ரைனஸ் இருக்குன்னா அதை சரி செய்யறதுக்கு நமக்கு நன்னாரி பயன்படுது. முக்கியமாக ஒரு சிலருக்கு வந்து முகத்தில் நிறைய பிம்பிள்ஸ் வருதுன்னு, ரொம்ப ஹீட் ஆகுதுன்னா இந்த கம்ப்ளைண்ட் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ உடல் உஷ்ணம் அதிகமாகும்போது நமக்கு சருமத்தில் அதிக பாதிப்புகள் வரும், சின்ன சின்ன கட்டிகள் ஏற்படுது அப்படின்னா இதற்குமே நம்ம நன்னாரி பொடியை பயன்படுத்தலாம். நன்னாரி, வெட்டிவேர், அதுக்கப்புறம் இதனோட மஞ்சஸ்டே அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை, இது மூன்றுமே பொடியாக எடுத்து நம்ம முகத்தில் அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும். இந்த முகத்தில் நல்லா வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக முகத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கட்டிகள், உஷ்ணம் தொடர்பாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இது எல்லாமே குணமாகும். அதே மாதிரி போதுமான அளவுக்கு தண்ணீர், இளநீர், மோர், நீர்ச்சத்து நிறைந்த பழங்கள் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னாலும் உடலில் உஷ்ணம் தொடர்பாக வரக்கூடிய சரும பிரச்சனைகள் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். ஸோ வெயில் காலங்களில் நமக்கு ஏற்படக்கூடிய சரும பிரச்சனைகளை எப்படி இயற்கையான முறையில் சரி செய்யலாம் அப்படின்றத இந்த பதிவில் பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.